எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து சப்பாத்தி பூரியோட சைட் டிஷ் பார்க்கலாம். கடலைப்பருப்பு சப்ஜி. ஸோ பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுட்டுருக்கேன். நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போகிறோம். பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 வெங்காயம் 2, தக்காளி 2. இங்கே பாருங்கள், அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொத்தமல்லி தழை, அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி, அப்புறம் வந்து கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடர். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடலைப்பருப்பு சப்ஜி. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கரில் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி சாப் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், இங்கே நல்லா பொரிஞ்சதும் பாருங்கள், நல்லா வாசனை வருதுங்க. நல்லா வாசனை வருது. இந்த கடலைப்பருப்பு சப்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த காய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போகிறோம். கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டா போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டுருக்கேன். நல்லா வேகணும். இந்த பக்கம் வந்து பாருங்கள், அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. பாருங்கள், கடலைப்பருப்பு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இதில் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அதில் கால்வாசி வந்து பாருங்கள் இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது மிக்சியில் அரைச்சி கடைசியில் அதில் வந்து ஊற்றிடலாம். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து கரம் மசாலா, தனியா பொடி, கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன். உப்பு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ உப்பு போட்டுடலாம். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாமே போட்டுடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. இந்த நேரத்தில் வந்து இந்த பாருங்கள், திக்காக அரைச்சி வச்சுருக்கேன் நான் கடலைப்பருப்பை. இப்போ இதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது தான். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பூரிக்கும், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா திக்காக வரும். ஸோ பூரி வித் கடலைப்பருப்பு சப்ஜி ரெடி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. ரொம்ப ஈஸியான டிஷ். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.